இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி விரத நாளில் மறந்தும் இந்த தவறு செய்யாதீர்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீர்க்க சுமங்கலி வரம் தரும் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதம் கடைபிடிப்பதால் ஆயுள் ஆரோக்கியம் மட்டுமல்லாது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்களும் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவரின் ஆயுள் பலம் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். வரலட்சுமி விரத நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்திற்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரத தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான இந்து சமயத்தை பின்பற்றும் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள விரும்புவர். அப்படிப்பட்ட மிக முக்கியமான விரத நாளான வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை நல்ல நேரம் 9 மணி முதல் 10 மணிக்குள் நோன்பு கயிறு கட்டி விரதத்தை தொடங்கலாம். கலச பூஜை செய்ய மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை நல்ல நேரமாக உள்ளது. வரலட்சுமி விரதத்தின் போது வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது, நன்றாக சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம்தான் லட்சுமிக்கு பிடித்தமானது. சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். உங்கள் கையால் கோலம் போட்டு மகாலட்சுமியை அழைக்க வேண்டும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை மாலையே வீட்டினை சுத்தம் செய்ய வேண்டும். லட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம் வேண்டும். தலை குளித்துவிட்டு தலையை கட்டிக்கொண்டோ பூஜை செய்யக்கூடாது. பூஜை செய்பவர்கள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு பூஜை செய்யக்கூடாது. தலையில் இருந்து முடி கீழே விழுந்தால் சனி தோஷம் வந்துவிடும். தலையை நன்றாக காய வைத்து பின்னி பூஜை செய்ய அமர வேண்டும். மனதில் பக்தியுடனும் சந்தோஷத்துடனும் பூஜை செய்ய வேண்டும். 9 முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு அவசியம். அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடிக்கயிறு தயாரிக்கும் போது 9 முடிச்சுகள் போட்டிருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலைதான் இந்த முடிச்சு போட வேண்டும். வயது மூத்த சுமங்கலிகள் கையால் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். சர்க்கரை பொங்கல், பாயாசம், தாமரை மலர் அவசியம். பட்டு துணி அவசியம். அம்மனை அலங்கரிக்க வேண்டும். சரிகை உள்ள துணியால் அலங்கரிக்க வேண்டும். வெள்ளை கருப்பு நிறத்தில் துணிகள் இருக்கக்கூடாது. மஞ்சள் நிறம், சந்தன நிறத்தில் துணி இருந்தால் அற்புதமானது. கலசத்தில் ஸ்ரீ வரலட்சுமி நமக என்று இருக்க வேண்டும். வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அழைப்பது அவசியம். சர்க்கரை பொங்கல், பாயாசம், நெய்வேத்தியம் செய்வது அவசியம். வரலட்சுமி பூஜை செய்பவர்கள் பட்டு துணிதான் அணிந்திருக்க வேண்டும். சரிகை இருப்பது அவசியம். ரவிக்கை துணி கொடுத்து ஆசி பெற வேண்டும். வரலட்சுமி பூஜை மனநிறைவோடு செய்ய வேண்டும். ₹1 கற்பூரம் ஏற்றி வரலட்சுமியை வழிபட்டாலும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மஞ்சள், குங்குமம், பூ வைத்து முடிக்கயிறு வைத்து பூஜிக்கலாம். இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.